வெல்கம் பேக் டு ஒண்டர் Pauline vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு வாங்க கிச்சனுக்கு போலாம். என்ன சமைக்க போறோம்ன்றதை பார்க்கலாம். 6 சுவைகள் கொண்ட வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ண போறோம். இதுல தேங்காய் போட போறது இல்ல. ஆனா சூப்பரா இருக்கும். மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. சுகர் காரங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு வரும். 4 ஸ்பூன் நல்ல எண்ணெயை வானலில் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பிஞ்ச் அளவு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் மாறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். அந்த தோலெல்லாம் அப்புறம் எடுத்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இடித்து சேர்க்கும் பொழுது அதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது பொடியாக நறுக்கின தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் குழைய வதக்கணும். எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன போடுறேன்றது உங்களுக்கு புரியும். நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் போட போகிறதில்ல. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலே வதக்கினா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கருக விடக்கூடாது. நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்ச வெண்டைக்காயை இதில் போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கணும். ஒரு துளி உப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கொதிக்கிற இந்த குழம்புல வெண்டைக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை ரொம்ப கிண்டக்கூடாது, உடஞ்சிரும். ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். புளி ஊற்றியாச்சு. இப்போயும் 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச வெந்தய பொடியை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி கசப்பாக இருக்கும் ரொம்ப. வறுத்து சேர்த்தா தான் நல்ல மனம் இருக்கும். கட்டாயம் வறுத்து சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான எம்மியான 6 வகை சுவைகளுடன் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் துவர்ப்பு சுவை உடையது. அது மட்டும் இல்லாது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், காரம் சேர்த்துருக்கோம், கசப்பு சேர்த்துருக்கோம், வெந்தய பொடி சேர்த்துருக்கோம், இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்ந்து 6 சுவையும் நிறைந்த இந்த குழம்பு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மேலே ஒரு ஆல்ன்ற பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இது என்னுடைய போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் பற்றின வீடியோ. கோவிட் வரும்பொழுது நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye.